ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருடத்தில் ஒரு முறை அல்லது 2 முறை வரக்கூடிய அதி அற்புதமான ஒரு நாள் இந்த குரு புஷ்ய யோகம். குறைவில்லாத செல்வம், கடனில்லாத வாழ்க்கை, மன நிம்மதியான சந்தோஷம், இது மூணுமே ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் மன நிம்மதி இல்லை, கையில் பணம் இல்லை, தகுதிக்கு மீறி கடன் வாங்கி கஷ்டப்படுறோம். இப்படி தான் நம்மளுடைய சூழ்நிலை போயிட்டுருக்கு. இதுதான் நம்மளோட வாழ்க்கையாகவே மாறிடுச்சு. இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா ஒரு சில சூட்சும பரிகாரங்களை நம்ம செய்தாலே போதும். அந்த வகையில் நம்மளோட பண கஷ்டம் தீர்வதற்கு நாளைய தினம் ஒரு அற்புதமான ஒரு நாள். நாளைய தினத்திற்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னாக்கா, வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ரொம்பவே அதி அற்புதமான குரு புஷ்ய யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு நாள். இப்படி ஒரு நாள் வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம். வருடத்தில் ஒரு முறை இல்லைன்னா 2 முறை தான் இந்த மாதிரி சேர்க்கை வரும். குரு பகவானோட அருள், குபேரரோட அருள் ஒரு சேர கிடைக்க இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு பூஜையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வியாழக்கிழமையில் குபேர நேரங்கிறது 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இருக்கும். வியாழக்கிழமை குருஹோரை பார்த்திங்கன்னா இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்கும். நாளைய தினம் நம்ம வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரம் இதுதான். நம்முடைய வீட்டில் குபேரர் சிலை இல்லைனா குபேரரோட திருவுருவ படம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குபேரருக்கு வியாழக்கிழமை தோறும் நம்ம எப்பொழுதும் வழக்கமாக செய்வோம் இல்லையா, அந்த வழிபாடை செய்யுங்க. குபேரர் விளக்கேற்றி குபேரருக்கு அர்ச்சனை செய்து தீப தூப ஆராதனை காட்டி உங்களோட வழிபாட்டை செய்யுங்க. அதே போல் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. நாளைய தினம் குபேரருக்கு பிடித்த நாணய சத்தங்களை எழுப்பி குபேரருக்கு அர்ச்சனை செய்வது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். உங்களால் முடிஞ்ச சில்லறை காசுகளை எடுத்துக்கோங்க. அந்த சில்லறை காசுகளை குபேரரோட பாதத்தில் போட்டு ஓம் குபேராய நமகங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து அந்த அர்ச்சனை செஞ்ச காசை ஒரு பச்சை துணியில் கட்டி பீரோவில் வைங்க. உங்களுடைய பண கஷ்டம் தீரும், கண்டிப்பாக தீருங்கிறது ஒரு நம்பிக்கை, நிச்சயமாக தீரும். இந்த குபேர வழிபாட்டை நாளைய தினம் 8 மணிக்கு முன்னாடி முடிச்சிடுங்க. 8 மணிக்கு அப்புறம் வியாழக்கிழமை பூச நட்சத்திரம் குருஹோரை இருக்கும்போது குரு பகவானை வழிபாடு செய்யணும். ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் ஸ்ரௌம் சக் குருவே நமக. ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் ஸ்ரௌம் சக் குருவே நமக. இந்த ஒரு மந்திரத்தை நாளைய தினம் இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே குரு பகவானை மனசில் நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது குரு பகவானோட அருள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். நம்முடைய கடன் சுமை குறையணும், பண கஷ்டம் தீரணும் அப்படின்னா இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யுங்க. இப்படி செய்யும் பொழுது பலன் பல 100 மடங்கு நிச்சயமாக நமக்கு அதிகமாகவே கிடைக்கும். அதே மாதிரி தங்கம் வெள்ளி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க நாளைய தினம் வாங்கலாம். வீட்டுக்கு தேவையான உபயோகமான பொருட்கள் வாங்கணுன்னாலும் நாளைய தினம் வாங்கலாம். சொத்து வாங்கிறதுக்கு நீங்கள் முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா நாளைய தினம் செய்யலாம். அதே மாதிரி நாளை வாங்கும் பொருட்களால் உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும். நாளைய நாளுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. இப்படி இல்லைங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், எங்களால் தங்கம் வெள்ளி இந்த மாதிரி எதுவுமே எங்களால் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக கல்லுப்பும் மஞ்சளும் வாங்குங்க. மஞ்சளில் பெர்லி மஞ்சள், குண்டு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், இப்படி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த கல்லுப்பும் மஞ்சளும் வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நம்ம இது தங்கம் வாங்கினதுக்கான ஒரு ஈடு இணையை இந்த பொருள் நமக்கு கொடுக்கும். மகாலட்சுமி தாயாரோட முழு அனுகிரகம் பெற்ற இந்த கல்லுப்பையும் மஞ்சளையும் வாங்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ரொம்ப ரொம்ப நல்ல நாள், தவற விடாதீங்க. எந்த பூஜையும் உங்களால் செய்ய முடியலைனாலும் பரவாயில்ல, பூஜாரையில் விளக்கேற்றி வச்சு இந்த மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டுமாவது நம்பிக்கையோடு சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் கஷ்டம் தீர்வதற்கு உண்டான காலமும் நேரமும் கைகூடி வரும். ஏன்னா ஒரு சிலர் மாதம் நாங்கள் சம்பாதிக்கிறோம், அந்த பணத்தை எங்களால் மிச்சம் பண்ண முடியல, நல்ல முறையில் எங்கள் கடனை அடைக்க முடியல, வீண் விரயங்கள் தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கஷ்டத்தோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இது ஒரு பொன்னான வாய்ப்பாக அமையுங்க. நீங்கள் உங்கள் உழைப்பை மூலதனமாக போடுறீங்க. அப்போது அதோடு சேர்த்து இந்த மாதிரி ஒரு சூட்சம பரிகாரங்களை செய்யும்போது, வழிபாடுகளை செய்யும்பொழுது அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான வழியாக அது மாறும். அந்த காசு நல்ல முறையில் பயன்படும். அதனால் முழு நம்பிக்கையோடு நாளை இந்த ஒரு மந்திரத்தையும் சொல்லுங்கள். அதே மாதிரி வெள்ளி மஞ்சளும் கல்லுப்பையும் வாங்குங்க. முடிஞ்சவங்க தங்கம் வெள்ளி வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள். அதே மாதிரி வீட்டுக்கு என்ன பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ நாளைய தினம் வாங்கலாம். அது பல மடங்கு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும். நன்றி.